அதாவது நிக்கிதா, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சூரனூர் ஊராட்சிக்குட்பட்ட கோவிலாங்குளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் சுமார் 41 ஏக்கர் நிலம் சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்காக வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் காரியாபட்டி துணை தாசில்தார் ஜெயராஜ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவை செய்யும் பணிக்காக இன்று வந்திருக்கிறார்கள். அப்போது கோவிலாங்குளம், உடுப்புக்குளம், ஆவரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சோலார் திட்டம் அமைய உள்ள பகுதி விவசாய நிலங்கள் மற்றும் கண்மாய் நீர்வரத்து பாதையுடன் தொடர்புடையது என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கண்மாய் நீர்வரத்து தடைவிடும், விவசாயம், நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என கூறி நிலத்தை அளக்க மறுப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியரிடம் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது தனியார் சோலார் நிறுவன ஊழியர்கள் திட்ட பகுதிக்குள் நுழைய முயற்சி செய்தனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை விரட்டி சென்றதுடன் கற்கள் மற்றும் கம்புகளை கொண்டு தாக்க முயன்றிருக்கிறார்கள். அப்போது உடனடியாக போலீசார் தடையிட்டு பொதுமக்களை தடுத்து நிறுத்தி தனியார் நிறுவன ஊழியர்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றிருக்கிறார்கள். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி கூடுதல் காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு நடத்தி வருகிறார். மேலும் கிராம மக்களிடம் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவே கூறப்படுகிறது. நிக்கிதா. விருதுநகர் அருகே சோலார் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் தனியார் நிறுவன ஊழியர்களை ஓட விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் செந்தில்குமார்.